ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி அது இல்லாமல் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு. அது இல்லாமல் நாட்டுக்கோழி வந்து இது யார் இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் அம்மா வீட்டில் அம்மாவே எல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி அரிஞ்சே கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே வணக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றது தான். அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது என்ன சொல்லுங்கள், சீம்பால். இது எல்லாருக்கும் பிடிக்கும். இதே இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க, மாடு கன்று போட்டுருந்துச்சுன்னு. அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால நீ லேட்டு மணி எத்தனை 9 மணி ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே வணக்கிட்டு குழம்பு வச்சு தான் சாப்பிடணும். கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம், கொஞ்சம் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஆமாம், தேங்காய் ரெடி பண்ணிட்டீங்களா? தக்காளி வேணும். மாமா வண்டியிலேருந்து வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் கறி சமைக்கிறோம். அதுவும் நாட்டுக்கோழி. பண்ணைக்கோழி வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நாட்டுக்கோழி கூட சமைச்சிட்ருக்கோம். சரி, சரி. ஆ ஆ ஆ ஆ ஆ போட்டு போட்டுக்கலாம், அரைச்சி வச்சிருக்கோம். அப்படியா? சரி கண்ணே. சரி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேங்கண்ணே. நான் ஆத்தூர் வரலும் போயிட்டு வந்துட்டு வர சொல்கிறேங்கண்ணே. இங்கே கூழ் வர சொன்னாலும் சரி, காட்டுக்கு வந்தாலும் சரி, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரிங்கண்ணே, நான் போயிட்டு வந்து உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்கண்ணே. ஒரே கோழி தானா? 2 கோழி. அப்புறம் 7 கோழி போடுவாங்களா உனக்கு? ஒரு கோழி தான். நல்லா இருக்கு. அதான் 2 கால் இருக்கு. அதான் கேட்டேன், 2 கோழியான்னு. 2 கால் இருக்குன்னு. இந்த அப்படியே கேள்வி, எத்தனை கோழி 2 கால் இருக்கா? 2 கோழிக்கு 2 கால் இருக்கும். ஆமா, இங்கே பாரு. இது பெரிய கோழியா சின்ன கோழியா? ஒரு 1.5 கிலோ வந்துச்சு. கொட்டை கோழியா சாவலா? குஞ்சு கோழி தான். கொட்டை கோழியா? இல்லை, சாவல். இது என்ன தேங்காயா இருந்துட்டு இருக்குது? ஆமா, சின்னதாக இருந்தால் சீக்கிரம் ஆகணும்ல. வணக்கம். நல்லா இட்லி இன்ஜெக்ஷன் பார்க்கலாம். வெந்துச்சு இட்லி. இட்லி ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா போட்டு கிண்டிக்கலாம். பட் தேங்காயும் போட்டுக்கலாம் பாருங்க. கறி குழம்புல தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாட்டுக்கோழியில். போய் பார்த்துருவோம். பொடி போட்டுக்கலாம். எப்பயுமே சிக்கன் பொடி போட்டு தான் டேஸ்ட். சிக்கன் பொடி இல்லை வீட்டில். அந்த
எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாண்டா வண்டியில். தண்ணி தண்ணி ஏமாம்மா நல்லா இருக்காவா பால் சீம்பால்? ஃபில்டர் தண்ணி ஊற்று, அப்போ தான் கறி சீக்கிரமாக. நான் கத்திடுமாம்மா. எங்க மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டு இருக்கேன்? நான் குழம்பு வச்சுக்கிறதுக்குள்ள சாப்பிட்டு போலாம்ல. அப்படியே இன்னும் எத்தனை கொண்டாடி வந்துருக்கேன். ஏதாவது கொஞ்சம் குழம்பு வைப்போம். நான் பொண்டாட்டியா குழம்பு வைப்பேன்? நான் புருஷன் ஆத்தாரன், நான் ஆத்துக்காரன். நான் ஆத்துக்காரன் குழம்பு வைப்பேனா? இந்த சொல்லிட்டு தான் அது காலி அடிக்கிட்ட. சிக்கன் காலியா பாப்பா? ஐயோ ஆமா, அது பேரு கோழி குழம்பு. ஏவாதி ஆப்ப என்னன்னு தெரியல. எத்தனை நாள் ஆச்சு இது காலி ஆகி? அதுவும் காலி. பேசாதான் ஒரு நாளைக்கு சொல்றேன். பாரு பேசாதான் இது காலி ஆயிடுச்சு. இல்ல இன்னும் சொல்ல வேண்டியதானே? நான் நேத்தே சொன்னல காலி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நேத்து தான் பதிவு பண்ணேன். நேத்து போயிருந்தா புடிச்சிட்டு வந்திருக்கலாம். குட்டி போட்ட போன மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்காது. முடியல என்னால. நீ கிளம்புல வண்டிக்கு 4 கேர் தான் பொட்டுக்குள்ளது. எந்த இடத்துல கழிச்சிருக்கணும். அதாவது கடந்த காலத்தில் ஏகப்பட்ட கஷ்டம், அர்த்தாசிரம சனி, அதுபோக வந்து ராகு ரஜாதிகளுடைய தாக்கம், இட்லி எடுத்து போட்டுப்போம். குழம்பு வந்துச்சு எவ்வளோக்கு இட்லி எடுத்து வச்சுட்டு இதில் சுட்டிடுவோம். இட்லி மல்லிப்பூ மாதிரி நல்லா தான் இருக்கு. இன்னும் ரசம் ஊற்றி வச்சுருவோம். ஊற்றி வச்சு தான் குழம்பு என்னச்சுன்னு பார்க்கணும். எங்கள் ரசம் ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றி வச்சு இப்போ குழம்பு நேரம் பார்த்து எப்படி தட்டை போட்டு வாசடிக்குதா பாருங்க. உங்களுக்கு செம்மையாக அடிக்குது. நாட்டுக்கோழினாவே செம்மையாக வாசனை. மற்ற கோழி வாசடிக்கும், இருந்தாலும் எனக்கு டேஸ்ட் அதில் இருக்காதுல்ல. யாருக்காவது தலை வேணா கூட சொல்லுங்க. எங்கள் அம்மா அப்படியே தலையை அரிஞ்சு போட்டுட்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். கோழி தலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அப்படியே கடிச்சு சாப்பிட்டா தான் அவ்வளோ எனர்ஜி வரும். கறி வெந்துச்சுன்னு பார்ப்போம். வெந்துச்சுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கத்தெல்லாம் போட்டு சூப்பராக பொறும்போதே வந்துச்சு பாருங்க. செம்மையாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் உப்பு தான் பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம்.
கொஞ்சம் மதியத்துக்கு சேர்த்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு மதியம் பிரியாணி, அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் பொட்டுக்கலை தூள் அரைச்சி ஊற்றிக்கலாம். யாருக்கு சொத்த டேஸ்ட்டாக இருக்கா, யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், சாப்பிட்லாம். ஆமாம் வாங்க சாப்பிட்லாமே. கொத்தமல்லி தடவை போட்டு இறக்கிடலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மாமா சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும். அவர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம், இல்லை ஆறிடும். எங்க மாமா பொண்ணு நினைக்கலாம் என்ன சமைச்சு வச்சு மணி எத்தனை பாடு, மணி எத்தனை மணி? சரி சரி 10 இந்த வீட்டில் யாராவது காலையில் சாப்பிட மாட்டாங்களா? சாரி சாப்பாடு உட்காரு. சாரி என்ன சாரி அனுப்புங்க. கீழே விட்டாத. பூவிழி ஓரம் பொன்மகள் டிஃபன் நிற்கியா? ஆமா. அச்சா எத்தனை பேர் பாரு? ஒரு நாள் போகிறேன். சிக்கனா? ஆமா. இதே எடுத்துட்டே வரல. எங்கள் அம்மாவையாவது போட்டு வச்சு தர சொன்னேன். படிச்சு கொடுத்தேன். நான் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிடு. செம்ம டேஸ்ட். நன்றி கொஞ்சம் உங்களோட ஒரு நாளாக கறி எடுத்து கொடுக்குறியா? காயே வாங்காமல் தக்காளி குழம்பு வச்சு கொடுத்தேன். ஆசைப்படும் எடுத்து கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டா நானும் மாமாவும் சாப்பிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்குமா சொல்லுங்க, சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழி பிடிக்கும். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிடலாம். எல்லாருக்குமே குழம்பு இருக்கு. பாய்.